ஹாய். நம்ம இப்போ பார்க்குறது தடா. சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி வரோம். பெரியவங்களுக்கு 50 ரூபா, அப்புறம் காருக்கு ஒரு 300 ரூபா வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜில் பசங்க போகிறாங்க பாருங்கள். கீழே தண்ணி இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாட்டர் பார்க்குறதுக்கே. அதில் பார்த்தா மேலேருந்து பார்த்தாவே ஃபிஷ் தெரியுது, குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் தெரியுது. நம்ம கீழே போய் பார்க்குறோம். பார்த்தா பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதில் தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. பசங்க நல்லா விளாட்றாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா லைக்கு ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது. யாருமே இல்லை. காலைல 8 மணிக்கு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். 8 to 3 மணி வரையும் தான் அலோடு, அதுக்கு மேலே அலோடு இல்லை. ஓகேங்களா? பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக இருக்குது. சென்னையில் இந்தமாரி ஒரு இடம் இருக்குன்றது இங்கே வந்தால் தெரியும். ஆனால் ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த இடம். பாருங்கள், அங்கே கூட தண்ணி போயிட்டுருக்கு. இந்த இடத்துலையும் குளிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் தென் வந்து போகிற வழியெலாம் நல்லா இருக்குது, நல்லா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. எந்த பயமும் இல்லை. நம்ம வரலாம், பார்க்கலாம் தடாவை. 9 o'clock பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது. பட் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கொஞ்சம் கஷ்டப்படணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகிற மாரி இருக்குது. பாருங்கள், அப்படி நிறைய பேர் போகிறாங்க பாருங்கள். ஓகேங்களா? ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டும் கீழே கொஞ்சம் கல்லாம் இருக்கும், பார்த்து அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேன். உள்ள நல்ல தண்ணிலாம் நிறையா வந்திருக்கு. இப்போ நான் போயிட்டுருக்கேன். பாருங்கள், தண்ணி செம்ம க்ரீனியாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. கிட்ட போய் பார்க்கலாம். பாருங்கள், கிட்ட போனால் ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி செம்மையாக பார்க்குறதுக்கு இருக்குது. இப்போ நம்மளால் ஒரு டைவ் அடிக்கிறா பாருங்க. கீழே கல்லுலாம் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிக்கணும். ஆனால் நல்லாயிருக்கும். 1 டே வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு டீமாக வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. மங்கீஸ் கொஞ்சம் அதிகம், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னா லைக் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, ராஜஸ்தான் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடம். இந்த இடத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். நல்ல வெயில், 10:30 தான், பார்த்துங்க இவ்வளோ வெயில். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா நல்ல தண்ணி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அங்கேயும் நல்லா குளிக்கலாம். இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த இடத்துல நிறையா சமைப்பாங்க உங்களுக்கு, சமைச்சு சாப்பிடுவாங்க உங்களுக்கு. அப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் 2 o'clock கிளம்பிட்டோம். கிளம்பி போய் பார்த்தா இருக்கிறதுல ஏகப்பட்ட கார், ஒரு 100 கார்ஸ் மேலே இருக்கும். நல்லா இருந்துச்சு. தடா என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.